Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாஃபிசிக்கல் போய்ட் ஆன ஜான் டன் அவருடைய இன்னொரு ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இன்னொரு போயம் என்ன அப்படின்னா த எக்ஸ்டசி அப்படின்ற போயம் பார்க்க போகிறோம். இந்த போயம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து லவ்வுக்கு இன்னொரு நியூ டைமென்ஷனே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த காலத்துலேயே இருக்கட்டும் அந்த காலத்துலேயே இருக்கட்டும் லவ் அப்படின்றது ஒரு பேசிக்காக ஒரு ஜென்ரலாக தான் பார்த்துருப்போமே தவிர எதுவுமே ஸ்பெஷலைஸ் பண்ணி பார்க்கல. எஸ், நம்ம நிறைய காதல் கவிதைகள் எழுதியிருப்போம், நிறையா தூரம் நம்ம அதை ப்ரைஸ் பண்ணியிருப்போம். பட் இவர் சொல்கிற அந்த டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல். உண்மையிலுமே இந்த போயம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காதலோடைய உண்மையான அர்த்தம் தெரியும் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக எந்த ஒரு நிமிஷமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக எல்லா நிமிஷங்களும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. சரி, ஓகே, இந்த போயமை வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த போயம் வந்து ஜான் டன்னுடைய மோஸ்ட் பாப்புலர் போயம்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவர் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹீ எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் யூனிக் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஐடியா அபவுட் லவ் அப்படின்றாங்க. இதனுடைய தீம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரியல் லவ் கேன் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த பாண்ட் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சோல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பை த பாடிஸ். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டோனிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்டோனிக் லவ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லவ். அங்கே வந்துட்டு பாடியை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ஒன்லி ஸ்பிரிட் மட்டும்தான், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜான் டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை வந்து பாடியை வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. பாடி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாண்டு மாதிரி அமையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் மற்ற எந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். த ஃபியூஷன் ஆஃப் பாடி அண்ட் சோல் ஸ்ட்ரென்தன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த சோலும் பாடியும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வித்தவுட் பாடி நம்மளால் எந்த ஒரு இதையுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு உண்டான எதுவுமே நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாடியை வந்து பிளானட்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி சோல் எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஏஞ்சல்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ பிளானட்ஸ் அண்ட் ஏஞ்சல் இவங்க ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ இவங்களை ரெண்டு பேரையுமே செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாடி அண்ட் சோல்ஸ் ஆர் இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாடியும் சோலையும் வந்துட்டு செப்பரேட் பண்ண முடியாது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. பட் தே ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இப்படி இருந்தாலுமே அது வந்துட்டு தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்டசிக்கு ஒரு வந்து மீனிங் தராரு பாருங்க. எக்ஸ்டசி அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது ட்ரான்ஸ் லைக் ஸ்டேட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல மெய் மறந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த ஹாப்பி ப்ளஷர் இதையெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் கேடரில் இருக்கிறது தான் எக்ஸ்டசி அப்படின்ட்டுருவாங்க. ஸோ எல்லா சந்தோஷத்தை அப்படியே மெய் மறந்த நிலை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் எக்ஸ்டசின்னு சொல்கிறாங்க. மெய் அப்படின்னா உடலை மறந்த ஒரு நிலை அப்படின்றது தான் இதனுடைய கரெக்டான மீனிங். ஸோ அந்த மீனிங்கில் தான் இந்த போயமுக்கு அந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த காதல் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்துச்சு அப்படின்றத இதில் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா த சோல் லீவ்ஸ் த பாடி comes out and holds communion with the divine அப்படின்றாங்க. த எக்ஸ்டசி அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய சோல் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியில போயிட்டு இந்த டிவைன் கிட்ட வந்துட்டு கம்யூனியன் ஆகிற மாதிரி ஒரு ஐடியாவை தான் இந்த வேர்டு வந்து எக்ஸ்டசி அப்படின்ற வேர்டு வந்து பேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இன் கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ it denotes the state of mystic or religious communion with God. ஸோ இது கிறிஸ்டியானிட்டிலையும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆன்மா வந்து காடு கிட்ட போய் சரணடைகிற மாதிரி அவங்களோட கம்யூனியன் ஆகிற மாதிரி வந்து இதனுடைய மீனிங் சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டன் யூசஸ் த ரிலீஜியஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் டேர்ம் வித் ரிலீஜியஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் கனோட்டேஷன்ஸ் டு பில்ட் ஹஸ் ஓன் தியரி ஆஃப் லவ். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டாகவும் எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி ஃபிலாசபிக்கல் டேர்ம்ஸையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த ரெண்டுமே அதாவது த எக்ஸ்டசி அப்படின்றதுக்கு ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் எடுத்திங்கனாலும் இல்லை ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்டில் எடுத்திங்கனாலும் ரெண்டையுமே அவர் வந்து கம்பேர் பண்ணி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த போயம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த போயம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டன்னுடைய பர்சனல் ஃபிலாசபி ஆஃப் லவ் அதை வந்து பேஸ் பண்ணி இந்த போயம்லாம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பிளாட்டோ அப்படின்னு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரூ லவ் இஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றாங்க. ஸ்பிரிச்சுவல் லவ் மட்டும்தான் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாடியை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ யூனியன் ஆஃப் த சோல்ஸ். ஜஸ்ட் அது வந்து ரெண்டு சோலுமே வந்து யூனியன் ஆகிறது தான் பியூர் லவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஆனால் நம்மளுடைய டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இது கிடையாது அப்படின்னு அதை வந்து இக்னோர் பண்ணுறாரு. பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா த பாடி தட் பிரிங்ஸ் த லவ்வர்ஸ் டுகெதர், பாடி தான் ரெண்டு லவ்வர்ஸையும் ஒன்றா கொண்டு வருது. அதுக்கப்புறம் தான் லவ் பிகின்ஸ் இன் சென்சுவஸ் அப்ரிஹென்ஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லவ் ஃபாலோஸ் த சென்சுவஸ் அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடி தான் ரெண்டு லவ்வர்ஸையும் பக்கத்தில் கொண்டு வருது, அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த சோல் வந்து கனெக்ட் ஆகுது, அதனால தான் இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் லவ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு டெவலப் ஆகுது. அந்த மாதிரி வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போயமில் வந்து இவர் வந்துட்டு வயலட்ஸ் அப்படின்ற அந்த வயலட் ஃப்ளாரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. In Renaissance reader, the image of violets symbolizes faithful love and truth. ஸோ இந்த இடத்துல வயலட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெனைசான்ஸ் ரீடர்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பலைசஸ் ஃபெய்த்ஃபுல் லவ் அண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயலட்ஸ் அப்படின்றதுக்கு அந்த மீனிங் அப்படின்றாரு. ஓகே, இந்த ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் போதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதனுடைய சம்மரியை பார்த்துடலாம். ஸோ இந்த போயமுடைய ஸ்டார்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் சீனரியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆற்றங்கரை இருக்குது, அந்த ஆற்றங்கரை இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரிக்ளைன் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆற்றங்கரை ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் ஃப்ளவர் வந்து நிறையா ப்ளாசம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஆற்றங்கரையில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சீன் வந்து இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈச் திங்கிங் ஆஃப் த அதர் ஆஸ் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்திலே வந்து பெஸ்ட் பர்சன் அப்படின்னு இவங்களும் வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சேட் ஆன் ரிவர் பேங்க், அந்த ரிவர் பேங்க்ல வந்து உட்காந்துட்டு இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ் வேர் ஃபர்ம்லி கிராஸ்ப், அதாவது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துட்டு அவங்களுடைய கைகளை வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக கோர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் மெட் அண்ட் ரிஃப்ளெக்டட் த இமேஜ் ஆஃப் ஈச் அதர், அதாவது அவங்க வந்துட்டு கண்ணும் நான் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு கையை நல்லா கோர்த்துக்கிட்டு அவங்களுடைய கண்ணில் வந்து பார்க்குறாங்க. இவங்களோட இமேஜ் அதாவது ஒவ்வொருத்தவங்களோட இமேஜ் மாற்றி இன்னொருத்தவங்களுடைய கண்ணிலையும் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ் வேர் ஸ்ட்ரங் டுகெதர் ஆன் அ டபுள் த்ரெட் அப்படின்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு நூலால கட்டப்பட்ட அந்த இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க கண்ணு வந்துட்டு அவங்களுடைய பார்வையை கண்ணை நகர்த்தவே முடியல, ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரிங்கிங் அஸ் க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்றாங்க. ஸோ இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ வந்துட்டு அவங்க இன்னையும் வந்துட்டு இருக்க க்ளோஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ அந்த ரீசன் தான், அதாவது அவங்க கண்ணு பார்க்குறாங்க, அதனால வர அந்த ஃபீலிங்ஸ்னால அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. தட் மீன்ஸ் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா லிட்டரலாக எடுத்துக்கிட்டா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இதனுடைய இது என்ன அப்படின்னா அவங்களுடைய சோல் வந்து ஃபோக்கஸ்டாக ரெண்டுமே ஒருத்தரை ஈர்க்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கண்ணில் வந்து ரெண்டு பேரோட இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் ஆர் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூஷன் அப்படின்னா ரெண்டுமே சேருது, அந்த ரெண்டு பேருடைய காதலுமே அந்த கண்கள் வழியாக பரிமாறப்படுகிறது, அதே மாதிரி ரெண்டுமே சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரையுமே பவர்ஃபுல் ஆர்மீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலி பவர்ஃபுல் ஆர்மீஸ் ஃபைட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆர்மீஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அந்த விக்டரி அப்படின்றது வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு, இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல். ஸோ ரெண்டு பேருமே பவர்ஃபுல் ஆர்மி அப்படின்றதுனால விக்டரிஸ் யாருக்கும் இல்லாமல் நியூட்ரலைஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருடைய பாடி வந்து கீழே இருக்கிற மாதிரி, அவங்க ரெண்டு பேர் சோல் மட்டுமே மேலே போய் ரெண்டு பேருமே சேர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு சோலுமே சேர்ந்து ஒரு சோல் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கீழே வந்து அவங்களுடைய பாடியெல்லாம் விட்டுட்டு ரெண்டு சோல்ஸ் மட்டுமே மேலே போயிடுச்சு, அந்த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் அப்படின்றது அந்த பேரின்பம், அந்த ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதை வந்து அந்த ரெண்டு சோல்ஸுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹங் பிட்வீன் த டூ ஆஃப் அஸ் அன்சர்டைன் ஆஃப் தேர் ஃபியூச்சர். ஸோ அந்த ரெண்டுமே வந்துட்டு அதாவது பாடியிலேருந்து வெளியில் போயிடுச்சு, அங்கே போயிட்டு தனியாக வந்து இருக்குது, அதனுடைய ஹாப்பினஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. பட் அன்சர்டைன் ஆஃப் தேர் ஃபியூச்சர், அதாவது அவங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்ற ஒன்று எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த நிலை, அதுதான் எல்லாத்தையுமே மறந்த நிலை தான் நம்ம எக்ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்துட்டு மேலே போயிட்டு அதனுடைய ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சோல்ஸ் கம்யூனிகேட்டட் வித் ஈச் அதர் இன் திஸ் சிச்சுவேஷன். மேலே போயிட்டு அதுக்கு ரெண்டு பேசிட்டு இருக்கு. இப்போ பாடியில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது,
அவங்க 2 பேரும் வாயை திறந்து எதுவுமே பேச கிடையாது. 2 பேருமே ரெண்டு பேருடைய கைகளை கோர்த்துட்டு கண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இவங்க கீழே உட்காந்துருக்கும் போது அந்த 2 சோல்ஸ் மட்டும் மேலே போய் யுனைட் ஆகி ரெண்டுமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல கண்ணாலேயே பேசுறது, அதாவது மனசு பரிமாறிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் வந்துட்டு நம்மளுடைய ஆத்தர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ மேலே போயிட்டு அது கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்கிற அந்த பாடிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மோஷன்லெஸ், அதாவது எந்த ஒரு அசைவுமே இல்லாம லைக் ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அமைதியா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த என்டையர் டேவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடிஸ் வந்து கண்டினியூ டு ரிமைன் இன் த சேம் பொசிஷன் வித்வுட் மூவ்மெண்ட் ஆர் ஸ்பீச் அப்படின்றாங்க. ஸோ இவங்க இப்படியே உட்காந்த வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அந்த ஹோல் டேவுமே அப்படியே தான் இருக்காங்க. அந்த 2 சோல்ஸுமே அவங்களதுல இருந்து டிபார்ட் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இஃப் எனி ஸ்ட்ரேஞ்சர் வந்து அதே மாதிரி whose soul had been purified by a similar process, இதே ப்ராசஸ்ல வேற யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய அந்த சோல் வந்து ஒருவேளை பியூரிஃபை ஆகி அவங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் இதை வந்து ஃபீல் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ் ஆஃப் த சோல்ஸ், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களால நம்ம சோலோடைய லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். His purified mind would have forgotten the existence of the body and enlightened and sharpened the faculties of his mind. ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கேப்பபிள் இருந்ததோ அதே மாதிரி இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் such a soul may not have understood the conversation of our souls. அப்படி இருக்கிறவங்களால நம்ம கான்வர்சேஷனை கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சோல் வந்து undergone a fresh process of purification and left more refined than before அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாலுமே அவங்களுடைய சோல் வந்து யுனைட் ஆயிருந்தாலுமே நம்மளுடைய இது மாதிரி ரிஃபைன் ஆயிருக்காது. நம்மளது வந்துட்டு எல்லாத்த விட மேலே அப்படின்ற மாதிரி இவர் வந்து கம்பேரிசன் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா souls have reached a state of ecstasy அப்படின்றாரு. ஸோ இந்த டைம்ல தான் அவங்க சோல் வந்து அந்த எக்ஸ்டசி ரேஞ்சுக்கு போகுது. இப்போ பாடிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டசி ஸ்டேஜ் வந்து எப்போ வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் அந்த சோல் அப்படின்றது 2 சோலுமே ஒன்னாகி ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்டசி அப்படின்ற ஸ்டேட் வந்து வரும். அதை தான் சொல்றாரு which reveal to us what we did not know earlier. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க அனுபவிச்சதே இல்லை அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா we realized that love was not sex experience. அதாவது எல்லாருமே சொல்ற மாதிரி லவ் அப்படின்றது ஒரு செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம லவ் ரியலி இஸ் a matter of the soul and not of the body அப்படின்றாங்க. ஸோ ஒரு பியூர் லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட், அதாவது அந்த சோல்ஸுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே தவிர அந்த செக்ஷுவல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துலயே சொல்றாங்க, லவ் ரியலி இஸ் அ மேட்டர் ஆஃப் த சோல் அண்ட் நாட் ஆஃப் த பாடி அப்படின்றாங்க. ஒன்லி மேட்டர் ஆஃப் அ சோல் அப்படின்னு தான் சொல்றாங்க. பாடி அப்படின்றதுல அப்பார்ட் ஃப்ரம் பாடி, பியாண்ட் த பாடி அப்படின்னு சொல்லிக்கலாமே, பியாண்ட் த பிசிக்கல் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட் தான் வந்து ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோல்ஸ் ஆர் மேட் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் விச் வி ஹாவ் நோ நாலேஜ். ஸோ பாடிக்கு வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. அது என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தாலும் தெரியும். வி நோ தட். ஆனா இந்த எலமெண்ட்ஸ் சோல்ஸ் ஆர் மேட் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வி cannot define it actually அப்படின்ற மாதிரி இதை வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் லவ் விச் பிரிங்ஸ் டுகெதர் 2 souls அப்படின்னு சொல்றாங்க. காதலால மட்டும்தான் அதாவது அந்த சோல்ஸுமே வந்து யுனைட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் when a violet plant is transplanted அப்படின்றாங்க. ஸோ எப்படி அந்த வந்துட்டு வயலட் பிளான்ட் எடுத்து இன்னொரு இடத்துல, அதாவது ஒரு பெட்டர் சாயில்ல வந்து அவங்க பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஒஸ்டான பிளேஸ்ல இருந்து ஒரு பெட்டர் பிளேஸ்ல வந்து அதை பிளான் பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு shows a marked improvement in its colors, size and strength அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு வாடி போன ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான நிலையில இருக்கிற ஒரு பிளான்ட் தூக்கி ஒரு சூப்பரான ஒரு சாயில் இருக்கிற இடத்துல, எப்பவுமே வாட்டர் இந்த மாதிரி எல்லா சப்ளிமெண்ட்டும் இருக்கிற இடத்துல அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய அந்த கலரா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அது வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 2 souls made together it imparts to them a great zeal and life அப்படின்றாங்க.
புது வகையான ஒரு வாழ்க்கையும் அதில் இருக்கிற அந்த ஜீல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வயலட் பிளான்ட் எந்த அளவுக்கு புது வகையான மாற்றங்களை சந்திச்சு அதனுடைய குரோத்தை வந்து இது பண்ணுச்சோ அதே மாதிரி தான் ஒரு காதல் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு சோலும் வந்து இணையும் போது தான் அதனுடைய உண்மையான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து இந்த ஸ்ட்ராங்கர் சப்ளிமெண்ட்ஸ் த டெஃபிஷியன்சிஸ் ஆஃப் த லெசர் சோல் அப்படின்றாங்க. இந்த ஸ்ட்ராங்கான ஒரு சோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 2 சோல் இருக்குது, அந்த 2 சோலில் வந்துட்டு எது வேணாலும் வீக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு சோல் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஸ்ட்ராங்கான சோல் என்ன பண்ணுது அப்படின்னா லெசர் ஸ்டேஜில் இருக்கிற அந்த சோலை வந்துட்டு அதுக்கிட்ட இருக்கிற டெஃபிஷியன்சியை வந்து ரிமூவ் பண்ணி அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸை கொடுத்து ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ 2 சோலுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இன்னொருத்தர் கொஞ்சம் லெசராக இருந்தாலுமே ரெண்டுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு எப்பவுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த ஈக்குவல் ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த பியூர் லவ் அப்படின்றது இருக்குமே தவிர இந்த டாமினன்ஸ் அது இதுன்னு இருக்கும்போது இருக்காது அப்படின்றது தான் இவர் வந்து இங்கே மீன் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்த்துடலாம். Love also removes the feeling of loneliness felt by single souls. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சோலாக இருக்கும்போது தனியாக இருக்கும்போது அந்த சோல் வந்து ஃபீல் பண்ணுற எல்லா லோன்லினஸையுமே இன்னொரு சோல் வந்து இது பண்ணும்போது அது லவ் வந்து இது பண்ணும்போது இந்த லவ் எல்லா லோன்லினஸ் ஃபீலிங்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. as a result of the union of 2 souls அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 சோல்ஸுமே யுனைட் ஆனனால என்ன ஆச்சு அப்படின்னா a new soul comes into being அப்படின்றாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒரு புது வகையான சோல் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. This new soul knows of what elements the 2 souls are composed. ஸோ இந்த நியூ சோலுக்கு வந்து எல்லாமே தெரியும், என்ன எலமெண்ட்ஸ்ல வந்து இந்த 2 சோல்ஸுமே கம்போஸ் ஆயிருக்கு அப்படின்ற எல்லாமே தெரியும். நாட் சப்ஜெக்ட் டு எனி சேஞ்ச் அப்படின்றாங்க. இது அந்த சோல் யூனைட் ஆனனால வந்த சேஞ்சஸ் தான். அது வந்துட்டு ரிட்டர்ன் வந்து அந்த சோல் வந்து அந்த பாடிஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, நார்மலா இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து அந்த ட்ரூ லவ், அந்த பியூர் லவ் அதை வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுடைய நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது அதில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சையுமே வந்து ஷோ பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் we have so far and so long ignored our bodies. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த 2 சோலுமே மேலே போய் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் கம்யூனிகேட் பண்ணி அதனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா we have so far and so long ignored our bodies அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப நேரமாகவே நம்மளுடைய பாடிஸை விட்டு நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த பாடி வந்து திரும்பி போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய பாடிஸ், ஸோ நம்ம வந்து திரும்பி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we are of spiritual substance, we are like heavenly planets while our bodies are the spheres in which we move அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து பிளானட்ஸ் ஆகும், அவங்களோட பாடிஸை வந்து ஸ்பியர்ஸ் ஆகும் இவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடிஸுக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க. we are thankful to our bodies அப்படின்றாங்க because they brought us together in the first instance அப்படின்றாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சேர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 பாடிஸுமே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் our bodies surrendered their sense in order to enable our love to be spiritual அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய அதாவது அந்த பாடிஸில் இருக்க எல்லா சென்ஸையுமே இழந்து இந்த லவ் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆகிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு பாடி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் நம்ம ஜான் டன்னுடைய பாயிண்ட். நம்மளுடைய பாடி அப்படின்றது ஒரு இம்பியூர் மேட்டர் தான், பட் தே ஆர் லைக் அன் அலாய் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல an alloy when mixed with gold makes it tougher and brighter அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே பியூராக இருக்கும், பட் அதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த அலாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே டஃபராகவும் ரொம்பவே பிரைட்டராகவும் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கோல்டு அப்படின்றத சோல்ஸ் ஓட சொல்கிறாங்க. அதே மாதிரி பாடி அப்படின்றது இந்த அலாய் மாதிரி. ஸோ அந்த பாடி இருக்கிறனால தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் பிரைட்டராகவும் இருக்கிற மாதிரி இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. த பாடி இஸ் யூஸ்ஃபுல் ஏஜென்ட் ஃபார் ஹோலி லவ் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஹோலி லவ்வுக்கு அந்த பாடி அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பாடியை இக்னோர் பண்ண முடியாது, பாடி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு மாதிரி இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ் ஆன் மேன் கம்ஸ் த்ரூ த ஏர். ஸோ இந்த ஹெவன்லி பாடிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த ஏர் வழியாக வந்து மேனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் when a soul wishes to love another soul it can contact it through the medium of the body அப்படின்றாங்க. இந்த சோல் அப்படின்றதுக்கு ஒரு மீடியம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாடியை இக்னோர் பண்ணி
there is no soul அந்த மாதிரி வந்து இவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. Hence a union of souls may need the contact of bodies as the first step. ஸோ இந்த சோல்ஸோடைய யூனியன் அப்படின்றது இந்த பாடி ரெண்டுமே காண்டாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எதுக்கு அப்படின்னா யூனியன் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு இவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசனாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பிளட்டையுமே ஸ்பிரிச்சுவல் லவ்வையும் கம்பேர் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா த பிளட் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் அவர் பாடிஸ் அப்படின்றாங்க. ஸோ பிளட்ல இருந்து தான் நம்ம பாடிஸுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லவ் ப்ரொடியூசஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்றாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் லவ் வந்து ரொம்ப கைண்ட் ஆஃப் எக்ஸ்டசியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மெய் மறந்த நிலை இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்றதான் வேணும். பாடிலி ப்ளஷர் அப்படின்றது ஒரு டெம்பரவரி தான். ஆனால் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த சோல்ஸ் ரெண்டுமே யுனைட் ஆகிற விஷயம் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிளட்டை வந்து எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னா பிளட் ப்ரொடியூசஸ் எலமெண்ட்ஸ் which brings about the union of sense and the soul அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிளட் வந்து அதோட நம்மளுடைய சென்ஸ் அண்ட் சோலை வந்துட்டு யுனைட் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. So in the same way the lover's soul leaves some linking elements like the sense and the bodily faculties to express their love. So அந்த மாதிரி தான் இந்த லவ்வர்ஸோட சோல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து some linking elements அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடியை வந்துட்டு இது பண்ணும் பார்த்தீங்களா, ஸோ some linking elements இக்னோர் பண்ணிட்டு to express their love. ஸோ இதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அதனுடைய லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காரு. So next the sense and faculty of the body come to the aid of the soul which is like a prisoner. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத நல்லா பார்க்கணும். A prince who is imprisoned cannot gain freedom unless somebody come to him aid அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு பிரின்ஸ் வந்து இம்ப்ரிசன் ஆகிருக்கும் போது இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் அவரால் வந்து ஃப்ரீடம் ஆக முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சென்ஸ் அப்படின்றதும் அந்த அண்ட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் த பாடி அப்படின்றதும் இந்த சோல் வந்து ஃப்ரீடம் ஆகிறதுக்கு, அதாவது அந்த சோல் ரெண்டுமே இணையிறதுக்கும் அது வந்துட்டு அதனுடைய எக்ஸ்ட்ரஸியை ஃபீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி மஸ்ட் நவ் டர்ன் டு அவர் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து போகிறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க த பாடி இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த சோல் இன் த மேட்டர் ஆஃப் லவ். ஸோ ஒரு காதல் அப்படின்றதுக்கு அந்த லவ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்தா சோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்குதோ அதே மாதிரி பாடியை வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுக்குது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஃப் சம் லவர்ஸ் லைக் அஸ் ஹேஸ் heard this discourse, let him look carefully at us. After our pure love, when we go back to our bodies, we will find no change in us because we shall not revert to physical self again அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஒருவேளை யாராவது நம்மளை இந்த டிஸ்கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்க்க சொல்லு. ஒருவேளை நம்ம அந்த பியூர் லவ்வுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடிக்கு திருப்பி போயிட்டா கூட நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ எப்படி அந்த எக்ஸ்ட்ரஸியை ஃபீல் பண்ணுறோமோ நம்மளுடைய சோல் ரெண்டுமே யுனைட் ஆகிடுச்சோ அதே மாதிரி தான் நம்ம மறுபடியும் திருப்பி கீழே போனாலும் நம்மளுடைய லவ் மேக்கிங்கும் இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாரு இந்த போயமை. ஸோ இந்த போயமை டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர்பாக எழுதியிருக்காரு. ஒவ்வொரு மேட்டரையும் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது அந்த மெட்டாஃபிசிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம்மரிஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலுமே தயங்காமல் கேளுங்க. அதுக்காக நாங்கள் செப்பரேட் வீடியோவே போடுறோம். ஓகே, ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. Until tata, take care, bye. This is our channel, The Rural Fighters Fight to Learn.